Hey guys, எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு டெக் அப்டேட்ஸில் முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து புது பிளான்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஐஃபோனோட எஸ்சியோட ப்ரைஸ் தெரிய வந்திருக்கு. போக்கோலேருந்து X7 Pro 2 மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதை பற்றின டீட்டெயில்ஸ். சாம்சங்கோட S25 சீரியஸை பற்றின ஒரு சில அப்டேட்ஸ், இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்த வீடியோ நான் பிளானே பண்ணல. நான் ஸ்டூடியோ செட்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ எதிர்பார்க்குறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலை இருந்ததுனால அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளை மறுநாளோ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ வேணுமா வேண்டாமா, ஒரு ஃபுல் ஸ்டூடியோ செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத, நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வீடியோ பண்ணணுமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப விலைக்கெலாம் வாங்கியிருக்க மாட்டேன், எல்லாம் குட்டி குட்டி பொருளை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் வீடியோ பண்ணிடுவோம். இப்போ நியூஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் பிஎஸ்என்எல்லேருந்து 2 புது பிளான்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று $215, இன்னொன்று $628 பிளான். இங்கே $215 பிளான் 30 நாள் வேலிடிட்டியோட வருது. அன்லிமிட்டெட் கால், டெய்லி 2 GB டேட்டா. அதே மாதிரி $628 பிளான் 84 நாட்கள் வேலிடிட்டியோட அன்லிமிட்டெட் கால், டெய்லி 3 GB டேட்டா. அதே மாதிரி எஸ்எம்எஸும் ஃப்ரீ தான். இங்கே பிரச்சனை என்னென்னா பிஎஸ்என்எல் நீங்கள் டேட்டா தரது பிரச்சனை இல்லை, அதை யூஸ் பண்ண விடணும். அப்போ தான் யூஸ் பண்ண முடியும். நான் சமயமாக ஒரு 10 GB பிஎஸ்என்எல் டேட்டா போட்டிருந்தேன். ஆனால் 1 GB இல்லை, ஒரு MB கூட யூஸ் பண்ணல. ஏன்னா ஆன் பண்ணால் 5G 4G இல்லை 3G ஆனால் தானே நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஆனே ஆகலை. டவர் கிடைச்சாதான்டா ஆன் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கேருந்து நான் பார்க்குற தூரத்துலாம் இருக்குது டவர். மிஞ்சி போனால் ஒரு 100-150 மீட்டர் தான் இருக்குது நான் இருக்க இடத்துலேருந்து. நல்லா தெரியும் டவர், ஃபுல் டவர் இருக்கும், சிக்னல் இருக்கும். ஆனால் நமக்கு 3G ஒர்க் ஆகாது. எப்பவுமே 2G தான். 2Gனாலும் அதுலேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இன்டர்நெட் போட்டு பிரயோஜனம் இல்லை. பேக் நல்ல பேக்காக இருக்குன்றதுக்காண்டி போட்டுறாங்க. சின்ன பேக்காக ஒன்று போடுங்க, நெட்வொர்க் ஆதான்னு செக் பண்ணுங்கள். ஒர்க் ஆச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சாம்சங்லேருந்து இந்த வருஷத்தில் அடுத்து A56 அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. இதனோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சு வந்திருக்கு. A சீரியஸ் அப்படின்னாலே விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மொபைல் ஒரு 45,000 48,000 வரும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது தவிர இதில் AMOLED 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்க போகுது. எக்ஸினோஸோட 1580 அப்படின்ற ப்ராசர் இருக்க போகுது. 50 MPக்கான பிரைமரி கேமரா, 12 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 5 MPக்கான தேர்ட் சென்சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 12 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா கொடுத்து 5000 mAh பேட்டரி. இந்த டைம் 45 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வருவாங்களாம். என்ன தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகப்படுத்தாலும் சார்ஜரை பாக்ஸில் தர மாட்டாங்க. அதை ஒரு 2 இல்லை 5000 வரைக்கும் கொடுத்து சாம்சங்கில் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும். வந்ததுன்னா யோசிச்சு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து ஐஃபோன் SE4 இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச்சில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும், நிறைய டீல் வந்திருக்கு, நல்லாவே இருக்குது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது $50,000 கீழே லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யூஎஸில் லான்ச் ஆச்சுன்னா ஒரு $500 $42,000 $43,000 வரும். ஸோ இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி பார்த்தாலுமே $50,000 இந்தியாவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்னென்ன சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஐஃபோன் 14 பார்த்தீங்களா, அது எப்படி இருந்ததோ சேம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. முக்கியமான சேஞ்சாக ஐஃபோன் 14 மாதிரி இருந்தாலும் டைப் C சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. அது போக A18 பயோனிக் சிப்செட் இருக்க போகுது. ஏன்னா இங்கே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வேணும் அப்படின்னா 6 GB ரேமும் கொடுப்பாங்க. இது தவிர இதுலேயும் அந்த ஐஃபோன் 15 பார்த்த மாதிரியான 48 MP கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. குறிப்பாக டச் ஐடியை ரிமூவ் பண்ணி ஃபேஸ் ஐடி எங்கள் ஐஃபோன் 14 மாதிரியே தான் டைப் C போர்ட்டோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், விலை கம்மியாக. ஸோ ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா மார்ச் வரை வெயிட் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஃபோன் மாதிரி தெரியுது. அடுத்து போக்கோலேருந்து போக்கோவோட X7 Poco X7 Pro அப்படின்ற 2 மொபைலுக்கான இந்தியா லான்ச் டேட் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போக்கோ மட்டும் இல்லை, நிறைய மொபைல் அடுத்தடுத்து லான்ச் ஆக போகுது. 𝐓𝐞𝐥𝐶9 டர்போ அப்படின்ற மாதிரியான ஒரு மொபைல் கூட வரப்போகுது. எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோ ஐ பட்டனில் வரும், சரிங்களா? அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்கமிங் மொபைல்ஸில் என்னென்ன மொபைல் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்றது, இந்த மொபைல் இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போக்கோவோட X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 9ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த போக்கோ X7 ரெட்மியோட Note 14 Proவோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன். ஆனால் X7 Pro ரொம்பவே நல்ல மொபைல். இதனோட ஸ்பெக்ஸை கூட இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் மீடியாடெக்கோட 8400 அல்ட்ரா அப்படின்னு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ப்ராசர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளாக்ஷிப்புக்கு நிகராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது 6500 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இது ரெண்டுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இது தவிர இது ரெட்மியோட ரெட்மி டர்போ 4ஓட
ரீபிராண்டட். சரிங்களா? இந்த Redmi Turbo 4ல IP ரேட்டிங்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, Redmi Turbo 4 பற்றியே பார்த்துருமே. Redmi Turbo 4 சைனால வர 2ஆம் தேதி நாளைக்கு லான்ச் ஆகுது. ஸோ இதனோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP68 IP69 ரேட்டிங் இருக்க போகுது. நம்ம இதில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு 5550 mAh பேட்டரி, 90 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், 1.5K 120Hz OLED டிஸ்பிளேவோட 50 MP மெயின் கேமரா வித் OIS, 8 MP அல்ட்ரா வைட், 20 MP ஃப்ரண்ட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அவங்க சொன்னதையும் இதே மேட்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இந்த மொபைல் தான் ரீபிராண்ட் ஆகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது. ஒரு நல்ல ப்ரைஸிங் வர பட்சத்தில் தாறுமாறாக இருக்கும். போக்கோ ப்ரைஸிங் எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஏதாவது மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைலை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து டீல் ஆஃப் த டே. சமீபகாலமாக ஒரு சில டீல்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டும் தாறுமாறாக இருக்குது. ஸோ அப்படி நான் இன்றைக்கி பார்த்த டீல் இந்த க்ளூ கன் தான். இதை வெறும் 159 ரூபா ப்ரைஸ்க்கு பார்த்துருந்தேன். இதனோட ரேட்டிங்கும் செக் பண்ண தாறுமாறாக இருக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 229 ரூபா இருக்குது. ஸோ உங்களுக்கு க்ளூ கன் தேவைப்படுது அப்படின்னா 159 ரூபாய்க்கு 5 க்ளூ ஸ்டிக்ஸோட அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மொபைல் அல்லது டேப்லெட் ஸ்டாண்ட் தேடிட்டு இருக்கீங்களா? ஃபோல்டபிள் டேப்லெட் ஸ்டாண்ட் உங்களுக்கு 129 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா, சில சமயங்களில் அதுக்கும் மேலே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இப்போ பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் இருக்கிற பைக்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ டியூப்லெட் டயர் பஞ்சர் கிட் ஒன்று பார்த்துருந்தேன். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 212 ரூபா. நீங்கள் சூப்பர் காயின் யூஸ் பண்ணிங்கன்னா 200 ரூபா அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியும். இதில் வந்து டியூப்லெட் டயர் பஞ்சர் ஒட்டுறதுக்கு தேவையான கிட் எல்லாமே கிடச்சிடும். ஆனால் ஏர் பம்ப் தவிர. ஸோ அது மட்டும் நீங்கள் தனியாக வாங்கிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து பஞ்சர் ஓட்டுறதுக்கே ஆல்மோஸ்ட் 200 ரூபா பக்கத்தில் செலவு பண்ணுவீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிட்டை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டைமும் நீங்கள் பஞ்சர் ஓட்டிக்கலாம். ஸோ லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். வியூ ப்ராடக்ட்ஸ்லையும் டேக் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு சில S25 சீரிஸ் அப்டேட்ஸ் பற்றி பார்த்துடலாமா? சாம்சங்கோட S25 சீரிஸ் வர 22ஆம் தேதி லான்ச் ஆகுது. ஸோ இதில் வந்து ஜெமினி அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறாங்களாம். அதாவது S25 எடுத்திங்கன்னா 1 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன், 25 ப்ளஸ் எடுத்திங்கன்னா 6 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன், 25 அல்ட்ரா எடுத்திங்கன்னா 1 வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன். போன வருஷம் சர்க்கிள் டு சாச்சி, அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அதை வந்து இமேஜாக மாற்றுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் அநேகமாக ஜெமினி அட்வான்ஸ் தான் எங்களோட பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது. ஸோ எப்படி பார்த்தாலுமே அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர கார் கிராஷ் டிடெக்ஷன் கொடுக்க போகிறாங்களாம். ஆமாம், நம்ம வந்து அந்த ஃபோனோடு போயிட்டு நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆச்சு, தவறி கீழே விழுந்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஐஃபோன் மாதிரி S25 சீரியஸில் கார் கிராஷ் டிடெக்ஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் 3 மொபைலுமே குவால்காம் சிப்செட்டோட தான் வருது. இதை வந்து அப்கமிங் மொபைல் வீடியோஸில் பார்த்துருந்தேன். அதான் லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அந்த குவால்காம் சிப்செட்டோட வரதுனால உங்களுக்கு இந்த மொபைலோட விலை ஃபர்ஸ்ட்டை விட ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குவால்காம் சிப்செட்டோட ப்ரைஸே உங்களுக்கு வந்து 16,000 ரூபாய்க்கு மேலே போயிருது. $190 இருக்குது. ஸோ அவங்க வந்து எக்ஸினோஸ் சிப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குவால்காம் லைசன்ஸு, குவால்காம் சிப்புக்கான விலையெல்லாம் கம்மி பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 16,000 ரூபா கொடுத்து அந்த குவால்காம் 8 எலைட் ப்ராசர் பை பண்ணுறதுனால விலை அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் சாம்சங் பற்றின அப்டேட்ஸ். ஸோ நீங்கள் எல்லா அப்டேட்ஸும் பார்த்துருக்கீங்க. எந்த அப்டேட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த அப்டேட்ஸ்க்காக வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் ஸ்டுடியோ டூர் வேணுமா இல்லையன்றதை கமெண்ட்டில் சொல்லியிருக்குங்க. பார்க்கலாம்.